வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 28ஆம் நாள். சிவபெருமானை எழுப்ப மாணிக்க வாசகர் எவ்வளவு அழகா திருப்பள்ளி எழுச்சி பாடுறான்னு பாப்போமா? முந்திய முதல் நடி இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் நாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறார் மாணிக்க வாசக பெருமான். என்னை ஆட்கொண்டு அருள் செய்யும் ஆரமுதாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, நீ உன்னுடைய துணைவியான பார்வதி தேவியுடன் அடியவர்களுடைய பழைய வீடுகளுக்கெல்லாம் சென்று அருள் புரிகின்றாய். எப்படிப்பட்டவன் நீ? அரிய பொருளாக இருக்கக்கூடியவன், யாவரும் அறிய முடியாத பரம்பொருள் நீ. இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை தோற்றுவித்தவன், அனைவருக்கும் நடுநாயகமாக இருக்கக்கூடியவன், இந்த உலகத்தில் நடக்கக்கூடியவற்றை அழிக்கக்கூடியவனும் அழிக்கும் கடவுளும் நீதான். அப்படிப்பட்ட உன்னை திருமாலும் பிரம்மாவும் ருத்ரனும் அறிய முயன்ற போது கூட அவர்களால் உன்னை அறிய முடியவில்லை. அந்த 3 பேராலுமே அறிய முடியாத போது மற்றவர்களால் எப்படி உன்னை அறிந்து கொள்ள முடியும்? அப்படி அறிய முற்படும் போது கூட நீ நெருப்பு பிழம்பாகத்தானே காட்சி கொடுத்தாய். திருப்பெருந்துறை கோயிலிலே உன்னுடைய திருவருளை காட்டினாய். எனக்கு திருப்பெருந்துறை கோயிலை காட்டினாய். திருவண்ணாமலையிலே நெருப்பு பிழம்பாக இருந்த நீ திருப்பெருந்துறை கோயிலை காட்டினாய். அந்தணனாக வந்து என்னை ஆட்கொண்டாய். இப்படி பெரிய பெரிய அருட்செயல்களை எல்லாம் செய்த சிவபெருமானே, ஆரமுதாக விளங்கக்கூடியவனே, எனக்கு அருள் செய்ய வேண்டும், அருள் பாலிக்க வேண்டும் என்று உருகி உருகி பாடுகிறார் மாணிக்க வாசக பெருமான். நாமும் இந்த நல்ல நாள்ல சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி அவருடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.